Hi, my dear friends. Welcome back to the Last Hope YouTube channel. இன்னைக்கு டே 7. ஸோ வாங்க ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. $52.18 இருக்கும். ஸோ வாங்க நம்ம கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CAD/CHF செட்டில் தான் இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் கேண்டல் டவுன் என்று வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் ஒரு $5. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லீடர் போர்டும் வந்து பார்த்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 000 இருக்கும். அஸ்பெஷலாக வந்து நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTG கண்டிப்பாக வந்து வின் ஆகும். சரிங்களா? எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் காமிக்குது. செல்லர்ஸோட ப்ரெஷர் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ வந்து இது நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ MTG நான் வந்து ஒரு $15 வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோன்ஸும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். தென் வந்து இங்கே வந்து ஒரு சொன்ன மாதிரியே வந்து டீபஸ்ட் பின். சரிங்களா? ஒரு சின்ன அட்வைஸ், எப்பவுமே MTGல வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக மட்டும் ஒரு 2-3 ட்ரேட்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா ப்ளேஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்து நிறைய அசெட் வந்து USDARS. இந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூஷன் ட்ரேடு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போது கண்டினியூஷன் சைன் ஆஃப் கேண்டல் தான் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு டவுன் ஆப்ஷன் வந்து கண்டினியூஷன் ட்ரேடாக எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து மார்க்கெட்டோட ரிவர்சல் ட்ரைனிங் ஏரியா. அதனால தான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி பார்ப்போம். தென் இங்கே வந்து ஜோன்ஸும் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அடுத்த டார்கெட் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மூவ் ஆன் பண்ணி கீழே வரும். இப்போது நான் இந்த பேரில் கொஞ்சம் வரைகிறேன். இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போடும். ஸோ இந்த இடத்துல ஒரு லைனாக வந்துக்கிட்டேன். கீழேயும் வந்து ஒரு SNR சூன் இருக்குது. சரிங்களா? அதையும் நான் வந்து ஒரு லைனாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஹையர் ஹை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இருங்க நான் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்து ஒரு அடியாக மேலே போய் மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மேலே அந்த ரிவர்ஷனுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு நான் ஒரு அப் என்ட்ரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து டைரெக்டாக வந்து வின் ஆகும். ஸோ சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குற அசெட் வந்து USDPKR. ஸோ மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் வந்து போட்டு வச்சுறேன். ஏன்னா வந்து இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அதை அந்த பார்த்து தெரிஞ்சுதுன்னா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கால் ஆப்ஷன் அது போகலாம் ஒரு $5. ஓகே, நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் தெரியுதா? ஏன்னா வந்து நான் மாறு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைனை அங்கே வந்து கண்டிப்பாக வந்து டச் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து மேலே இன்னும் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து கண்டினியூஷன் ட்ரேட் வந்து நான் போனேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி வந்து மறுபடியும் மேலே டச் ஆகி மேலே போகும் சொல்லிட்டு எடுத்தேன். ப்ராஃபிட்டாக இருக்குது. உங்களுக்கு நான் ட்ரா பண்ணது புரியலன்னா கவலை வேண்டாம், நான் அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லைன் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கால் ஆப்ஷன் வந்து அகைன் வந்து நான் போகிறேன். நான் ரீசன் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நான் அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஞ்சிங் மார்க்கெட்னா ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கால் ஆப்ஷன் போனேன். நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு $15 to $20 வந்து நான் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? $20 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது வந்து ஒரு ஷர்ட்டாக வந்து ஒரு வின்னு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட மார்க்கெட். மேலே போயிட்டு கீழே வருது. சரிங்களா?
ஸோ இந்த இடத்துல ஜூன் பண்ண மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சரிங்களா கரெக்டாக இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஆகுது. கன்சாலிடேஷன் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஜூம் பண்ணி பாருன்னா இந்த இடத்துல சரிங்களா கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட எல்ஹெச்சி கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். என்ன ப்ரோ இந்த இடத்துல மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சோன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் என்ட்ரி வந்து போகிறேன். பிகாஸ் நான் தான் சொன்னல இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நம்ம கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு $10 வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. தென் வந்து மென்டர்ஷிப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து A to Z வந்து எல்லாமே கற்றுப்பீங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் வந்து பையஸ் வந்து ஆக்டிவாக இருந்தாலும் நம்ம கான்செப்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு டீப் வந்தால் ப்ராஃபிட் சரிங்களா. இதுதான் வந்து பவர் ஆஃப் எல்ஹெச்சி கான்செப்ட் ஓகேவா. இப்போ வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க $97. ஸோ இன்னும் வந்து ஒரு $3 மட்டும் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம அதுவும் வந்து இதில் முடிச்சு விட்டுடலாம். இது நம்ம எடுக்க போகிற லாஸ்ட் ட்ரேட் சரிங்களா. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. இங்கே மார்க் பண்ணுற பார்த்தீங்களா அந்த கன்சாலிடேஷனில் ஒரு விக்கு வந்து வச்சு அந்த லைன் உள்ள முடியும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டைமும் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி நடக்கும் போது கரெக்டாக அந்த லைன் அதை பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு மார்ஜினலாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். அப்படி போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டால் நீங்களே பாருங்க வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி மார்ஜினலாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஸோ என்ன மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். உங்களுக்கு வந்து எல்லாமே பிகினராக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம் சரிங்களா. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க $10 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. பட் நாலேஜ் மேட்டர்ஸ் அது நான் அது இதில் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ லீடர் போர்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $101. இது வந்து லீடர் போர்டு ஆல்மோஸ்ட் வந்து $49 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நான் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எப்போலாம் மாறல அப்படின்னா நான் வந்து இந்த சேனலை வந்து டெலீட் பண்ணிவிட்டு போயிடுறேன். இட்ஸ் த ஓப்பன் வாய்ஸ் சேலஞ்ச். தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.